அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 8/7/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்ப எக்ஸஸ்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 25,498ல நம்மளுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப மணி பார்த்தீங்கன்னா 8:07. அப்ப நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட் டிஃபரண்ட்ல நம்மளுக்கு பாசிட்டிவ்ல நம்மளுக்கு ஓப்பன் ஆகுற மாதிரி இண்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கு. இதே மாதிரி இந்த இப்போ எக்ஸஸ் நிஃப்டி காமிக்கிற மாதிரி நம்மளுக்கு இண்டிகேஷன் ஆகுமா அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. ஒரு கேப் அப்பு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா நிஃப்டி வந்து நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25,400க்கு மேலே நம்மளுக்கு இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கிறாங்கன்னா கால் செல்லர் பை பண்ணும். கால் செல்லர் பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். அதர்வைஸ் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அப்போனா ஒரு மூமெண்ட்டில் ஒரு ஷார்ப் மூமெண்ட் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நேற்று ரேஞ்ச் வந்து ஒரு 80 to 90 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்சை கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா மூமெண்ட் இன்றைக்கி ஒரு பெருசாக மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு காலையிலேயே பாருங்கள் ஒரு ஷார்ப் மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதை செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஓப்பனும் லோவும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா ஓப்பன் டு ஹை அப்படின்னா லோ டு ஹை வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்ச் இருக்கணும். இந்த ஒரு ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் இருக்கணும். இப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் இல்லாமல் ஒரு 150 பாயிண்ட் போயிட்டு நம்மளுக்கு இங்கேருந்து இப்போ R1 25,573லேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுறாங்க அப்படின்னா இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்ச் வந்து கொடுக்கணும். இதுதான் லாஜிக். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு இந்த மூவ்மெண்ட் கொடுக்குறப்ப நம்ம ஒரு பையரோ ஒரு செல்லரோ இருக்கிறோம் அப்படின்னா இந்த இடம்லாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை அதனால நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய நீங்கள் என்ன கற்றுருக்குறீங்களோ உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிஸு நீங்கள் அந்த இடத்துல வரப்போ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 25,550 கால் அண்ட் புட்டை பாருங்கள். இதில் ஹை லோ பாருங்கள். அதில் ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு ஷார்ப் மூமெண்ட்டு இன்றைக்கி மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இல்லை அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே வராங்க அப்படின்னா இந்த எஸ் ஒன்லேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது எந்த மாதிரி இன்றைக்கி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியும் அதே சேம் தான். நம்மளுக்கு ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இன்றைக்கி நம்மளுக்கு எப்பயுமே ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஃபுல் பண்ணணும். நீங்கள் அதிலிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிற வச்சும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ ஓப்பனும் லோவும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா லோ டு ஹை வந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் அவரேஜாக ஒன் டே ரேஞ்ச் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கி ஒன் டே ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பார்க்கலாம் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ மந்த்லி எக்ஸ்பெரினால் பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி எக்ஸ்பெரினால் நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து R1 R2 S1 S2 வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து பெருசாக இருக்கிறதுனால இடையில நம்மளுக்கு இந்த இடைப்பட்ட பகுதியில் எதெல்லாம் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்டு 57,031 நம்மளுக்கு க்ளோசிங் ஆகிருக்கிறதுனால இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்ப 57,250 57,250ம் 57,500ம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா கீழே வராங்க அப்படின்னா இந்த 56,750 இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த லோக்கு கீழே வந்தாலுமே இந்த 56,750ம் 56,500ம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இப்போ S1க்கு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. S1ல இடைப்பட்ட இடத்துலேருந்து திரும்புகிறாங்க அப்படின்னா இந்த 56,750ங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இன்றைக்கி
ஒரு ஷார்ப் மூவ்மெண்ட் ஒரு காலையிலேயே குடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப இங்க லோ டூ ஹை வந்து 500 பாயிண்ட் இல்ல அப்படின்னா, மேலேருந்து கீழ வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. செக் பண்ணி பாருங்க, எந்த மாரி ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு. சப்போஸ் ஓப்பனும் ஹையும் ஒண்ணா இருக்கு அப்படின்னா, லோ டூ ஹை டூ லோ வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் குடுக்கணும். இல்ல அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் குடுத்துட்டு, மேல திருப்பி இந்த ஓப்பனையும், ஹையும் பிரேக் பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துலருந்து நம்ம ரேஞ்ச எடுத்துக்கணும். இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் அவரேஜா குடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான, ஒரு பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இருக்கிற மாரி இருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். எந்த மாரி இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த இடத்துலலாம் வரப்ப ஒரு நல்ல ஒரு ரியாக்ஷன் ஆகுறதுக்கான மார்க்கெட் ரியாக்ட் ஆகுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. அந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்ல வந்து இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. அதனால 0 டூ ஹீரோ நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். ஐடிஎம்மா இருந்துட்டு ஓடிஎம் ஆயி திருப்பி ஐடிஎம் ஆவறவங்களுக்கான பவர் வந்து அதிகமா இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் 0 டூ ஹீரோல. அப்ப யாரெல்லாம் ஐடிஎம்மா இருக்கிறாங்க? இப்ப மார்க்கெட்டு இன்னைக்கு ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, 83,500ல மார்க்கெட் ஓப்பன் ஆகி, மார்க்கெட் மேல போறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு R1 83,626 இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுறாங்க அப்படின்னா, இப்போ இங்கேருந்து மேலே போகிறப்ப யாரெல்லாம் ஐடிஎம்மாக இருந்தாங்க? 83,600 83,500 இவங்கெல்லாம் ஓப்பனுக்கு மேலே ஐடிஎம்மாக இருந்து ஓடிஎம் ஆகி திருப்பி ஐடிஎம் ஆகுறப்ப இவங்களுக்கெல்லாம் பவர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஒரு செல்லர் வியூவில் இந்த ஸ்ட்ரைக்லாம் எவ்வளோ பர்சன்டேஜில் ப்ரீமியத்தை டிகே பண்ணுவாங்க, எந்த பர்சன்டேஜில் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு செல்லர் வியூவில் மார்க்கெட்டை வந்து செல்லர் வியூவில் பார்த்தா மட்டும்தான் நம்ம ஒரு பையர் வந்து ஈஸியாக இதில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ஸ்டேபிளாக போக முடியும். இல்லை நீங்கள் பையராகவே இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். செல்லர் வியூவில் பார்த்துட்டு பையராக இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பொறுத்தளவு. அப்படின்னா ஒரு செல்லர் வியூவில் தான் நம்ம மார்க்கெட்டை கணிக்கணும். செல்லர் வியூவில் தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும். ஏன்னா செல்லருக்கோசரம் தான் அந்த மார்க்கெட்டை கொண்டுட்டு வந்தாங்க நம்ம இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனு. அதனால் செல்லர் வியூவில் மட்டும் பாருங்கள், நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ மார்க்கெட் ஒரு சடனாக மேலே போகிறாங்க அப்படின்னா எது எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, இந்த R1 அதுக்கு அடுத்தது R2 இந்த இடம்லாம் நம்மளுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? மேலே போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடத்துலலாம் வராங்க அப்படின்னா இங்கே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இல்ல அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்க. ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயிட்டு ஷார்ப் செல்லிங் வருது அப்படின்னா, இந்த எஸ்டர்டே லோ அண்ட் S1 இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா, இங்கேருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது நம்ப ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம பில்டப் பண்ணணும். நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துலலாம் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும், ஆகாது. இப்போ மேலே போகுமா, கீழே போகுமா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனோட்டி நம்ம கால்குலேஷன் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலலாம். ஏன்னா மோஸ்ட்லி ப்ரீமியம் கால்குலேஷன் வச்சு இப்போ போடுறப்ப ஃபெயிலியர் வந்து 80% to 90% வர்றது கிடையாது. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல பயம் இல்லாமல் ஒரு பையரோ செல்லரோ வந்து அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கான தைரியம் வேணும். இல்லை அப்படின்னா மாட்டிக்குவோம். அது மேலே போனோட்டியோ இல்லை கீழே இறங்கினோட்டியோ நம்ம போயிடுச்சு அப்படின்னு ஃபீல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது நம்மளுக்கு. அதனால் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. 0 to ஹீரோ இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மார்க்கெட் எங்கே ட்ரெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு மூமெண்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் தெரியுது. அதனால் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய டேபிள். இந்த டேபிள்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கி இதோட ஐவி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு வந்து கால் சைடு வந்து 12ம் புட் சைடு வந்து 12ம் நியரஸ்ட்டாக 13 இருக்கிறாங்க. அப்படின்னா 2 சைடுமே நம்மளுக்கு ஒரு ஐவி வந்து சேமாக இருக்கிறாங்க. 15க்கு கீழே இருக்கிற வச்சுமே 15க்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ இவங்க 10 அந்த மாரி வந்துட்டாங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு சைடு வே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செக் பண்ணுற சொல்லியிருக்கோம். அப்போ இதெல்லாம் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டேபிள்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டேபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, 25,500 இப்போ மார்க்கெட்டு 25,450ல இருக்குது. 25,500 குடுத்துருக்காங்க. இப்போ 25,500க்கு மேலயா, கீழயான்னு பார்க்கணும். இல்ல கீழ வராங்கன்னா, 25,400 வந்து ஒரு மெயின் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இப்போ 25,400க்கு கீழ பிரேக் பண்றாங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸ்ல இன்னைக்கு 0 டூ ஹீரோ இருக்கிறதுனால, இன்னைக்கு இன்னைக்கு டேபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, 83,500 குடுத்துருக்காங்க. 84,000 குடுத்துருக்காங்க. இப்போ 84,000 கால் அண்ட் புட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, 83,400 ஓகேங்களா? இப்போ 83,500ங்கிறது ஒரு மேஜிக். இப்போ 83,500க்கு மேலயா, 83,500க்கு கீழயான்னு நம்ம பார்க்கணும். இப்போ மார்க்கெட் எங்கே க்ளோசிங் ஆயிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு சென்செக்ஸில் 83,400ல க்ளோசிங் ஆயிருக்காங்க. அப்போ 83,400க்கு 83,500 வந்து நம்மளுக்கு மிட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 83,500க்கு மேலயா, கீழயான்னு பார்த்தீங்கன்னாவே நல்ல ஒரு ரிசல்ட்டு ஒரு மூவ்மெண்ட் வந்து மார்னிங்கே நம்மளால ஒரு கேட்ச் பண்ணுறதுக்கூடியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ 83,500 வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதோட ஐவி பார்ப்போம் எவ்வளோ இருக்காங்க அப்படின்ட்டு. இதனுடைய ஐவி பார்த்தீங்க அப்படின்னா, கால்ஸ் வந்து 11, புட் சைடு வந்து 13 இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த இடத்துக்கு இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பில்டப் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 25,550 புட்டு. இந்த 550 புட்டை நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ இந்த புட்டுக்கு 172ம் 130ம் இது 130 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். 170 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இப்ப இதுக்கு மேல இவங்க சஸ்டெயின் ஆகி நிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இந்த புட் சைடு போறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்ப இந்த இடம்லாம் வரப்ப நீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரைக்குக்கு நம்ம ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். இந்த இடத்துக்கு வரப்ப நீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 57,400 புட்டு எடுத்திருக்கிறோம். இப்போ 57,400 புட்டு இந்த 880க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ அதுக்கு இவங்க இந்த 880க்கு மேலே போகிறாங்கன்னாவே மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இப்ப இது வந்து இப்ப மேல போறாங்கன்னா, மேலேயே போயிட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் பாயிண்ட் இருக்கும். அப்ப அந்த ஸ்டாப் பாயிண்ட் எது? இதுதான் மேஜிக். இதுதான் நம்பளுக்கு அந்த டார்கெட் வந்து நம்ம கிளாஸ்ல சொல்லிக் குடுப்போம். இவங்க மேல போனாங்கன்னா, இந்த ரேட் வச்சும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். அப்படின்னு நம்ம சொல்லிக் குடுக்குறது தான் அங்க மேஜிக். இல்ல அப்படின்னா, லோலயே வாங்கிட்டோம் அப்படின்னா, மேல போற வச்சு நல்ல ஒரு ப்ராஃபிட். இல்ல அப்படின்னா, ஒரு ஹைல வாங்கிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட்டு கீழ வர்றப்ப நம்ம ஒரு பையரா இருக்கிறப்ப மாட்டிக்குவோம். அதனால கொஞ்சம் கத்துக்கிட்டு ப்ளே பண்றதுக்கு பாருங்க. பிளைண்டா ப்ளே பண்ண வேணாம். இந்த இடம்லாம் வந்ததுன்னா, உங்க ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணுங்க. அதேமாரி இதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 722ம், 674ம் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். இப்போ மார்க்கெட் மேல போறப்ப இந்த ஸ்ட்ரைக் கீழ வராங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் திரும்ப வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இத செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ். சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 83,600 புட்டு இந்த 292 தக்க வைக்கிறாங்க அப்படின்னா, இல்லாட்டினா 347 தக்க வைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு உண்மை விலை இவங்களுக்கு குடுக்கணும். ஓகேங்களா? இப்ப ரூ. 300 தக்க வைக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டு 83,300க்கு கீழ தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 83,000 இவங்க ரூ. 300 83,600 புட்டு ரூ. 300 இவங்க ஹோல்டிங் பண்றாங்க. ரூ. 300க்கு கீழ இவங்க வரமாட்டாங்க அப்படின்னா, 83,300க்கு கீழ தான் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு உண்மை விலை எங்களுக்கு குடுத்தே ஆகணும். அந்த இப்போ ஒரு லோ போடுறாங்க அப்படின்னா, இப்போ ரூ. 200 லோ போடுறாங்கன்னா அப்படின்னா, 83,400க்கு கீழ இந்த லோவ இவங்க பிரேக் பண்ணாத வச்சும் 83,400க்கு கீழ தான் மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து 292ம்
396 நல்ல ஒரு இது வந்து 396 வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆவும். 292 வருது நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாவும் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல இவங்க டிராவல் ஆகுறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு இம்பாக்ட் புட் சைடு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நன்றி, வணக்கம்.